பாட்டி பொண்ணோட வாசம் அது என் மேல வீசும். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா புரியாது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜஸில் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட்டும் நான் கிளியர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கண்டிப்பாக புரியலாம், புரியாமல் போயிடும். எல்லாருக்கும் நம்ம VAZHKADA சேனல் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு காட்டின பாருங்கள். அதே எஃபெக்ட்டோடு வச்சு ஆட் பண்ண போகிறோம். வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. அதில் நம்மளுடைய அலைட் மோஷன் ப்ரோவேஷன் இருக்குது. பார்டர் இமேஜ் டவுன்லோட் பண்ணிங்க. நான் மேக் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஸ்டெப் கூட விடாமல் நீங்களும் பண்ணிங்கன்னா இதே வீடியோ நீங்களும் மேக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடும். யாரும் ஸ்கிப் பண்ண வீடியோ பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. இது போல் வீடியோஸ் எந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் லைக் பண்ணுற கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிங்க. நடுவில் இருக்க ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணணும். டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ரெசிப்டை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெசிப்ட் 4x5 சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. இன்டர்ஸ்பேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி வரும். இமேஜ் அண்ட் வீடியோ போய்ட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா ஃபஸ்ட்டு பேசிக் வீடியோஸ் ஒரு 10 இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க. இப்போ பேசிக் வீடியோஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்போது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணணும். அதாவது இப்போது ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போது ஃபோட்டோவை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு ப்ளஸ் கொடுத்துங்க. உங்கள் கையால் இதை கொஞ்சம் உங்களுக்கு வேணுன்ற அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இப்படி வச்சுக்கோங்க. வச்சு முடிச்சோடனே இப்போது உங்களுக்கு இது எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் ஈத்திட்டுங்க. மிச்சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணும் போதும் அதில் மிஷின் மாதிரி ஒன்று இருக்கும், லாங் தள்ளி விட்டுறது. அதில் கொஞ்சம் அப்படி இஸ்தடினீங்கனாலே போதும். இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக நான் ஒரு 10 செகண்ட் மட்டும் வச்சுக்கிறேன் போதும். அதுக்கடுத்து பார்டர் ஆட் பண்ணுறதுக்கு இமேஜ் அண்ட் வீடியோ தான் போகணும். வியூவால் கொடுத்து உங்களுக்கு டவுன்லோட் பேஜில் தான் வரும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி ஆட் பண்ணுவேன். இந்த பார்டர் இமேஜ் ப்ளஸ் கொடுத்துங்க. ப்ளஸ் கொடுத்து மேலே இருக்க 3 டாட் இருக்கும் டில் பாக்ஸ் பக்கத்தில். அங்கே போய்ட்டு ஃபில் ஸ்க்ரீனுங்கெல்லாம் கொடுக்காதீங்க. செச் டு ஸ்க்ரீன் கொடுங்க. செச் டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி போய்ட்டு இதை கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டில் போய்ட்டு ஓவர்லே கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் பார்க்க ஸ்டேட்டஸ் மாதிரி தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இது முடிஞ்சதா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதையே அப்புறம் ஃபுல்லாக சொன்ன பாருங்கள். இப்படி தான் இந்த பண்ணாதான் நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக வந்துடும். நீங்கள் ஒரு இதுக்கும் ஈக்குவேணும்னு அவசியம் இல்லை. இப்போ ப்ளஸ் கொடுத்துட்டு இமேஜ் அண்ட் வீடியோ போக வேணாம். ஷேப்பில் போய்ட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு பதில் இருக்க ஷேப் போய்ட்டு பிளாக் ஸ்க்ரீன் உருவாக்கணும். இப்போ அதை டச் பண்ணி ஃபுல்லாக ஈத்துக்குங்க. ஈத்து முடிச்சோடனே கலர் அண்ட் ஃபீல்டில் போய் பிளாக் ஸ்க்ரீன் உருவாக்கிங்க. இந்த ரவுண்ட் ட்ரையாங்கிள் 1 அப்படின்னு வந்துடும். இதையும் ஃபுல்லாக 10 செகண்டுக்கு உருவாக்கிங்க. உருவாக்கி முடிச்சோடனே இப்போ அந்த ரவுண்ட் ட்ரையாங்கிளை டச் பண்ணி தான் எஃபெக்ட் ஆட் பண்ணுற மாதிரி வரும். எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்ட்டு நீங்கள் கலர் அண்ட் லைட் பிளர் ப்ரொசீஜர் அப்படி நிறையா வரும். நீங்கள் ப்ரொசீஜர் உள்ள போய்ட்டு மேலே தள்ளிங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இந்த வாட்டி எந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் சாட்டிஃபை அப்படின்ற எஃபெக்ட் ஆட் பண்ணி கலர் மாற்றலாம். இப்போ சிம்பிள் சாட்டிஃபை எஃபெக்ட்டை நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்க. எனக்கு இப்படி வரணும், மேலேருந்து கீழே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி ஈத்து காட்டிடணும். கடைசியில் ஒரு க்ரோமோக்கி ஆட் பண்ணி மறுபடியும் எனக்கு மேலேருந்து இப்படி கீழே வர மாதிரி அப்படின்னு ஆட் பண்ணி காட்டிடணும். இந்த சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணிங்க. அப்புறமா இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கங்க. பிரைட்னஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பண்ணி முடித்த உடனே இந்த ரவுண்ட் ஆங்கிள் அப்படின்றத டச் பண்ணி ஒன்றுமே இல்லை, அந்த கைன்மாஸ்டரில் பண்ணும் பாருங்க. பிளெண்டிங் ஸ்க்ரீன் அதே சேம் பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி போய்ட்டு லைட் அண்ட் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுக்குற மாதிரி இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். லைட் அண்ட் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன் வேணாலும் கொடுங்க, லைட் அண்ட் கொடுங்க, லைட் அண்ட் இருங்க. இதில் எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் கரெக்டாக சூட்டபிள் ஆகும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோ ப்ளே பண்ணலாம். பார்க்க ரொம்ப செம்மையாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரியே மேலேருந்தே கீ வரும் பார்ட்டிகல்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் அதோட கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஃபெக்ட் போய்ட்டு சாட்டிஃபைட் போய்ட்டு உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி நிறையா கலர்ஸ் இந்த மாதிரி ஒயிட் கலர்லேயே பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோவில் போடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோ மாறிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா நீங்கள் மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கேன். நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்க. வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு போங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் கமெண்ட் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய மேக் பண்ணலாம். இதே எஃபெக்ட் தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது, நிறைய எடிட்டிங் இருக்குது. மொத்தமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இன்ஸ்டாகிராம் பேஜஸ் அதே மாதிரி ஷேர் சாட் நிறையா அதில் போட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ நம்மள பார்க்கலாம் கண்டிப்பாக. நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். இந்த மாதிரி எடிட்டிங் அவங்களுக்கும் அதுக்கிட்டும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.